சாத்தூரில் இருக்கிற பெண்ணுக்கு நம்ம பக்கத்துல ராஜபாளையத்தில் காதல் வந்தால் நியாயம். ராஜபாளையத்தில் இருக்கிற பையனுக்கு வில்லிபுத்தூரில் காதல் வந்தால் அது நியாயம். நான் எப்ப தெரியுமா முதல்ல ஒரு கவிதையை பார்த்து இதுதானா கவிதை என்று நினைத்தேன் தெரியுமா? வானத்தை பார்க்கிறேன், ஒரு நிலா, ஒரு முக்கால் நிலா வானத்தில் மிதக்கிறது. கீழே பார்க்கிறேன், எங்கள் தோட்டத்து புல்வெளியில் புல்லின் நுனியில் ஒரு பனித்துளி எப்போது விழலாம், அது தற்கொலையா கொலையா என்று சொல்ல முடியாது. காற்று தட்டிவிட்டால் அது கொலை, தானே விழுந்தால் தற்கொலை. இந்த புல்லின் நுனியில் உள்ள துளி காற்று தட்டிவிட்டு விழுந்தால் கொலை, காற்று பனித்துளியை கொலை செய்து விடுகிறது என்று பொருள். அது தானே குதித்து விட்டால் தற்கொலை என்று பொருள். இந்த புல்லின் நுனியில் தூங்குகிற பனித்துளியை பார்த்தேன், வானத்தை பார்த்தேன். மேலே இருப்பது ஒரு வட்ட நிலா, கீழே இருப்பது ஒரு வட்ட பனித்துளி. இது பனித்துளி, அது நிலா என்று பார்க்கிற வரைக்கும் நான் வைரமுத்து. வடுகவட்டியில் பிறந்த ஒரு வைரமுத்து, விவசாய குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வைரமுத்து, 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற ஒரு வைரமுத்து. வைரமுத்து எப்போது கவிஞனானான் தெரியுமா? இந்த பனித்துளியையும் நிலாவையும் மாற்றி பார்க்க ஆரம்பித்த போது. இந்த பனித்துளியை பார்க்கிறேன், இது புல்லின் நுனியில் தொங்கிக் கொண்டிருக்கிற நிலா. நிலாவை பார்க்கிறேன், வானத்தில் ஆடிக்கொண்டிருக்கிற பனித்துளி. அது பெரிய பனித்துளி, இது சின்ன நிலா என்று எப்போது எனக்கு ஆச்சரியம் தோன்றியதோ, எப்போது என்னை மீட்டெடுத்தேனோ, பழைய காட்சிகளுக்கு உள்ளே காட்சிகளுக்கு வெளியே வேறு ஓர் உலகம் இருக்கிறது என்பதை நான் எப்போது கண்டிருந்தேனோ, அந்த பனித்துளி என்னை எழுதியது, அந்த நிலா என்னை எழுதியது, இரண்டையும் மாற்றி போட்ட போது பனித்துளியை வானத்தில் எறிந்தேன், நிலாவை தரைக்கு இழுத்தேன். எரிந்த பனித்துளியும் இழுத்த நிலாவும் வைரமுத்துவை கவிஞனாக எழுதின. பிறகு லட்சியம் இல்லாதது கவிதையா என்று பார்த்தேன். எல்லாம் சின்ன வயதிலேயே பாரதி, பாரதிதாசன், கலைஞர், கண்ணதாசன் என்றெல்லாம் படித்த போது தமிழுக்கு பக்கத்தில் நான் வந்தேன். நான் சொல்லுகிற சில பேர் சொல்வார்கள், நான் ஷேக்ஸ்பியர் படித்து கவிஞனானேன், நான் ஜான் மில்டன் படித்து கவிஞனானேன், நான் கதையை படித்து கவிஞனானேன், நான் கலீல் ஜிப்ரான் படித்த பிறகுதான் கவிஞனானேன், நான் கீட்ஸும் ஷெல்லியும் படித்த பிறகுதான் கவிஞனானேன். அது இருக்கலாம். என்னை பொறுத்த அளவில் என் பக்கத்தில் இருந்த படைப்பாளிகளை படித்துத்தான் நான் கவிஞனானேன். அவர்கள் வழிகாட்டவில்லை என்றால் கீட்ஸ் எனக்கு தெரிந்திருக்காது, ஷேக்ஸ்பியர் ஜென்ம பிராப்தம் இருந்திருக்காது, கீட்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்காது, கலீல் ஜிப்ரானை அணுகி இருக்க மாட்டேன், ஜான் டான் எனக்கு தெரிந்திருக்காது. ஏனென்றால் பக்கத்தில் இருப்பதுதான் ஆகர்ஷணம், பக்கத்தில் இருந்து ஈர்ப்பதுதான் ஈர்ப்பு. ஒன்று தெரியுமா? நீங்க ஒரு காதல் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விருதுநகரில் இருக்கிறீர்கள், சிகாகோவில் இருக்கிற பெண் மீது உங்களுக்கு காதல் வருவது அபூர்வம். சிட்னியில் இருக்கிற ஒரு பையனோடு காதல் வருவது அபூர்வம். யார் மீது காதல் வரும் தெரியுமா? விருதுநகரில் இருக்கிற பையனுக்கு சாத்தூர் பெண் மீது காதல் வந்தால் நியாயம். சாத்தூரில் இருக்கிற பெண்ணுக்கு நம்ம பக்கத்துல ராஜபாளையத்தில் காதல் வந்தால் நியாயம். ராஜபாளையத்தில் இருக்கிற பையனுக்கு வில்லிபுத்தூரில் காதல் வந்தால் அது நியாயம். பக்கத்தில் தான் சாத்தியம். இதுதான் நியதி, இதுதான் ஈர்ப்பு சக்தி. ஈர்ப்பு சக்தி என்பது பொருளால் வருவதெனில் அந்த பொருள் பக்கத்தில் இருக்க வேண்டும். எனக்கு ஈர்ப்பு சக்தி என் பக்கத்தில் இருந்த மகாகவிகள் பாரதி, பாரதிதாசன், கண்ணதாசன், கலைஞர், சொரதா இவர்கள் போன்ற கவிஞர்கள். இன்னும் என் பாட்டன்கள், மாரோக்கத்து பாட்டிகள், மாரோக்கத்து அப்பசலையார், வெள்ளி வீதியார், பொன்முடியார், ஏன்
குளமுற்று துஞ்சிய குள்ளி விளவனை பாடிய புலவர்கள் கபிலர், பரணர் இவர்களெல்லாம் எனக்கு ஆசான்கள். தமிழ் கவிதை எழுத நினைக்கிற பெருமக்களே, உங்களுக்கு ஒரு ஆசை. உங்களுக்கு 3000 ஆண்டு சொத்து இருக்கிறது. எதை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். எல்லாம் உங்கள் பெயரில் எழுதி வைக்கப்பட்ட சொத்துக்கள். அந்த சொத்துக்களை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். இந்த எழுத்துக்களும் இந்த காவியங்களும் இந்த சொற்களும் உங்களுக்கு வேண்டும். நான் ஒரு 3 வெண்பாக்கள் சொல்லுகிறேன். இந்த வெண்பாவில் எது சிறந்தது என்பதை நீங்களே எனக்கு திருப்பி சொல்லுங்கள். அது சொல்லிவிட்டால் உங்களுக்கே தோன்றிவிடும் ஏன் சிறந்த கவிதை என்று நான் வைரமுத்துவுக்கு சொன்னேன் என்பதை நீங்களே கண்டறிந்து விடுவீர்கள். சிலப்பதிகாரத்தில் ஒரு வெண்பா வருகிறது. கோவலனும் கண்ணகியும் மனையரம்படுத்த காதையில் 2 பேரும் கலக்கிறார்கள். 2 பேரும் முதலாக ஒருவருக்கொருவர் உயிர் அறிமுகமாகிறது. அதை உடல் உறவு என்று சொல்வது கூட கொச்சைத்தனம். உயிர் உறவு என்று சொல்வதுதான் நாகரிகம். கோவலனும் கண்ணகியும் உயிர் அறிமுகம் செய்து கொள்கிறார்கள். அதை பாட வருகிற இளங்கோவடிகள் சொல்கிறார், அவர்கள் விடிய விடிய சேர்ந்திருந்தார்கள். 2 பாம்புகள் ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்து கிடப்பது மாதிரி இந்த உலகம் நாளையே அழிந்துவிடும் என்று நிலையாமை தத்துவத்தை உணர்ந்தவர்கள் மாதிரி இன்று இரவுக்குள்ளேயே உலகத்தின் பேரின்பத்தை துய்த்து முடித்தார்கள் என்று இளங்கோவடிகள் எழுதுகிறார். தூமப் பணிகள் ஒன்றி தோய்ந்தார் என ஒருவார் காமர் மனைவி என கைகலந்து நாமம் தொலையாத இன்பவராம் துண்ணினார் மண்ணில் நிலையாமை கண்டவர் போல் நின்று என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் மனையரம்படுத்த காதையில் இந்த வெண்பாவை எழுதியிருக்கிறார். அவ்வளவு அழகான வெண்பா. இடைக்காலத்தில் ஒரு வெண்பா, காளமேகம் எழுதிய வெண்பா. அவன் எழுதினான், பனை மரத்துக்கும் ஒரு வேசிக்கும் சிலடை சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள். என்னடா இது? பனைமரம் என்பது ரொம்ப சொரசொரப்பான ஒன்று, வேசி என்பது பளபளப்பான ஒன்று. இந்த 2க்கும் எப்படி சிலேடை சொல்ல முடியும்? 2ஐயும் எப்படி இணைக்க முடியும்? அவன் எழுதினான், தட்டி தழுவுதலால், கால் சேர ஏறுதலால், எட்டி பன்னாட இழுத்தலால், கிட்ட போய் ஆசைவாய் கல்லை அருந்துதலால், அப்பனையை வேச எனலாமே விரைந்து. இது ஒரு வெண்பா.